எல்லாருக்கும் வணக்கம் and welcome to சின்ன சின்ன சினிமா. புதியகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமால வாரம் விறுவிறுப்பான வித்தியாசமான படங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் உங்களுக்கு படங்கள் காத்துட்டு இருக்கு. பெரிய விஷயங்களுக்குள்ள சின்ன விஷயத்தை ஈஸியா காட்டிடலாம். ஆனா சின்ன விஷயத்துக்குள்ள பெரிய விஷயங்களை காட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆனா அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் தான் ரொம்ப ஈஸியா நம்மளோட இயக்குனர்கள் எல்லாம் வாரம் சின்ன சின்ன சினிமால சின்ன படமா இருந்தாலும் புது ஜானர்ல டெக்னிக்கலி கதையிலயும் ஆகட்டும், க்ரூலையும் ஆகட்டும், மியூசிக்லயும் ஆகட்டும் எல்லா விஷயங்களையும் கலக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன சின்ன சினிமால இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சின்ன விஷயத்துல அனுபவம் ரொம்ப பெருசு, புதுசுனே சொல்லலாம். சோ அந்த வகையில முதல் படம் நாம பார்க்க போறோம். அந்த முதல் படத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த இயக்குனர் கூப்பிடலாம். ப்ளீஸ் வாங்க. வணக்கம், வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. உங்களோட பேர்? மகேஷ் பாலசுப்ரமணியம். மகேஷ் பாலசுப்ரமணியம், நீங்க எவ்வளவு காலமா ஃபிலிம் மேக்கிங்ல இருக்கீங்க? ஆக்சுவலி நான் விஸ்காம் முடிச்சுட்டு ஐம் டூயிங் திஸ். காலேஜில் சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கொஞ்சம் பெருசாக ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ரோச் பண்ணியிருக்கிறது உங்களோட முதல் ஷார்ட் ஃபிலிம்னு இது சொல்லலாம். ஸோ உங்களோட முதல் ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா புதியகம் தயாரித்து வழங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட முதல் அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு புதியகம் தயாரித்து வழங்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு பணம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சேனல், அதுவும் ஒரு இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்க ஒரு சேனல் வந்து எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் டு தேங்க் புதியகம். அண்ட் ஒரு படம்ன்றது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது தான். ஸோ அது வந்து இந்த சேனல் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் இந்த பிளாட்ஃபார்மில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆடியன்ஸ் தான் உங்களோட ஜட்ஜஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஆடியன்ஸே உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க உங்களோட கமெண்ட்ஸ். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புனுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் படம் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா இல்லை பிடிக்கலனா, ஸோ இப்போ அவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறாங்கன்னா அது எங்களோட அடுத்த படம் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த சின்ன சின்ன சினிமாவோட பேர் என்ன? ஈகிள் துப்பாக்கி. ஈகிள் துப்பாக்கி. ஈகிள் துப்பாக்கி என்ன பேர் காரணம்? அதாவது படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு கன்னை தேடுவார். ஸோ கன்னுக்கு வந்து துப்பாக்கி. படத்தில் ஹீரோக்கு பேர் கிடையாது. ஸோ ஹீரோவை ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணோம், ஏதாவது ஒரு நேம் வச்சு. ஸோ ஈகிள் மாதிரி அவர் ஒரு துப்பாக்கி தேடி போவார். ஸோ அதனால ஈகிள் துப்பாக்கி. கழுகு கண்ணோட ஒரு துப்பாக்கி தேடுறாரு. அதே தான். சரி, ஈகிள் துப்பாக்கியோட ட்ரெய்லர் நம்ம முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஒரு விஷயத்தை தேடி போனோம்னா நமக்கு அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். நம்ம தேடுற விஷயம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நம்ம தேடல் ஒரு கழுகு மாதிரி இருக்கணும். என் தேடல் அப்படிதான், ஒரு கழுகோட தேடல் மாதிரி. உங்களோட ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர், ஒரு தேடுதல் வேட்டை மாதிரி இருந்தது படம். இந்த படம் முழுக்க உங்களோட கற்பனையா? ஆமாம், ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி நான் கூகுளில் ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஒரு லைன் இருந்தது, இந்த மாதிரி பேட்மேன் வித் அ கன் கேன் பி ஸ்டாப்ட் ஒன்லி பை அ குட் மேன் வித் அ கன். ஸோ அதை கான்செப்டாக எடுத்துகிட்டு இந்த கற்பனையாக ரெடி பண்ண ஸ்டோரி. ஓகே, அந்த ஒன் லைனை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறமா. ஸோ உங்களோட கற்பனையில் உருவான அந்த ஈகிள் துப்பாக்கி பார்க்கணுன்னு ஆடியன்ஸ் எல்லாருமே அவளை காத்துட்ருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா உங்களோட படத்தை பார்க்கலாம். புதியகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமாவில் ஒரு சின்ன பிரேக். என்னோட கழுத்துல என்ன பாக்குற? பாட்டிலோட கழுத்துல சரியான விலை எழுதி இருக்கு. இப்பொழுது 200 ml கோகோ கோலா 8 ரூபாயில். சரியான விலையில குடிங்க, சந்தோஷமா இருங்க. ஒயிட் டோன் ஃபேஸ் பவுடர் கொஞ்சம் பூசியதுமே முகத்தில் ஈவன் டோன், ஆயில் ஃப்ரீ லுக் மற்றும் ஜொலிக்கும் சிகப்பழகு. முகம் பார்க்க அழகோ அழகு. ஒயிட் டோன்.
வெல்கம் பேக். இது புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமா. திறமையான இயக்குனர்களை வெள்ளித்திரைக்கு வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயணம் தான் இது. அந்த பயணத்தில் நம்ம கூட மகேஷ் பாலசுப்ரமணியம் இருக்காங்க. ஈகிள் துப்பாக்கி படம் பார்க்கணும்னு ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம படம் பார்த்துடலாம். படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுது, அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். முதல்ல படம் பார்க்கலாம். பார்வதி, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு சின்ன கதை சொல்லிட்டா? ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு துப்பாக்கி தேவைப்பட்டுச்சு. ஒரு பழைய துப்பாக்கி, நிறைய பேரோட உயிரை பறிச்ச ஒரு துப்பாக்கி. அதை வாங்க அவன் மேலே கஷ்டப்பட்டான்றது தான் இந்த கதை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் கெட்டவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ரோட்டில் ஒரே இடத்துல 3 மணி நேரம் ஒருத்தர் உட்காந்துருந்தா 10 பேர் அவன்கிட்ட வந்து பேசுவான். அந்த 10 பேரில் 9 பேர் சத்தியமாக கெட்டவங்க. ஏன் தெரியுமா? நல்லவங்களுக்கு உட்காந்துருக்கணும் பார்த்தா கெட்டவனோன்ற பயம். பட் அன்றைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது பாவம். அதனால திரும்ப திரும்ப அதே ரோட்டில் நடந்துட்டே. என்ன சார், ரொம்ப நேரமாக இதே ரோட்டில் திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கிறீங்க? எதனா காணுமா? இல்லை. அப்புறம் எதனா தொலைச்சிட்டிங்களா? இல்லை. அப்புறம் பொட்டலங்கில் வேணுமா? பொட்டலண்ணா? போதை தான். ஆமாம். எவ்வளோ? 500 ரூபா. அவனுக்கு தெரியாது அன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டால் கொக்கைன் கிடைக்கும். உன் பேர் என்ன? பொட்டலம் சார். பொட்டலமா? ஆமாம் சார், உங்களை மாதிரி ஆளுங்க வராங்க, பொட்டலம் வேணும்னு கேட்குறாங்க. இந்த மார்க்கெட்டில் யார்கிட்ட பொட்டலம் வேணுனாலும் என்கிட்ட தான் கூட்டாந்து விடுவாங்க. அதுதான் என் பேரை பொட்டலம்னு மாற்றிட்டேன். இந்தாங்க, இந்த கீஞ்சு போன 5 ரூபாய்த்துன்னு போய் தா மீன் வெட்டிட்டு இருக்கிறாள்ல அவங்ககிட்ட கொடுங்க. அவனுக்கு தெரியாது அன்னைக்கு வரைக்கும் ஃபிஷ் மார்க்கெட்டில் கொக்கைன் கிடைக்கும். ஊர் புதுசா சார்? ஆமாம் சார், இந்த ஊரில் உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நமக்கு இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. எனக்கு ஒரு துப்பாக்கி கிடைக்குமா? உங்களுக்கு எதுக்கு சார் துப்பாக்கி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லு, நான் தரேன். யாரை பார்த்தா கிடைக்கும்னு சொல்லு, அது போதும். நாளைக்கு சாயங்காலம் இதயத்துக்கு 4 மணிக்கு வாங்க. என்ன சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. போகலாமா? இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம். அவர் பேர் பாண்டி. சார், நீங்கள் கேட்குற துப்பாக்கி சென்னையில் எங்கே இருந்தாலும் அவரை கேட்டால் கிடைக்கும். ஆனால் பைசா தான் கொஞ்சம் அதிகமாகும். சார், அவர் உங்களை மட்டும் தான் வர சொல்லியிருக்காரு, ஓகேவா? போனவுடனே உனக்கு எதுக்கு துப்பாக்கினா அவர் கேட்பாரு. உனக்கு எதுக்கு துப்பாக்கி?
சார் அவர் அப்படி கேட்டதும் என்கிட்ட ஒரு மேட்ரு சொன்னீங்கல்ல அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சுருக்கேன். கஸ்டமர் ஒருத்தர் பழைய ஈகிள் ரிவால்வர் கேட்டார். யாரை கேட்டால் கிடைக்கும்னு தெரில. கடைசியாக உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும்னாங்க. அதுக்கப்புறம் பொட்டலத்தை எப்படி தெரியும்னு கேட்பாரு. நான் சொல்கிறத அப்படியே அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் வழக்கமாக அவங்ககிட்ட சரக்கு வாங்குவேன். அவன் தான் உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும்னு சொன்னான். ஆமாம், என்ன துப்பாக்கி சொன்னேன்? அண்ணா ஈகிள் துப்பாக்கிண்ணே. இந்த பழைய படத்தில் போலீஸ்காரங்களாம் வச்சுருக்க மாட்டாங்க, அதுதான். சரி, ஆனால் நிறைய பணம் செலவாமே தம்பி. பரவாயில்ல சார். இப்படி சுற்றுற மாதிரி வருமே, அதானே? அது கிடைக்கிறது வேற ரொம்ப கஷ்டம். சென்னையில் 1 2 தான் இருக்குது. ஒன்று நம்ம எம்எல்ஏ கணபதி ஆண்டா இருக்குது, அது அவர் தரமாட்டார். இன்னொன்று யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. நீ ஒன்று பண்ணு, பொட்டலத்தான நம்பர் கொடுத்து கிளம்பு. நான் கிடச்சோன்னா ஃபோன் பண்ணுறேன். சரிங்கண்ணா. பொட்டலத்துக்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு பாண்டியன் அவனுக்கு கால் பண்ணார். ஹலோ தம்பி, நான் பாண்டியன் பேசுகிறேன். நீ கேட்ட துப்பாக்கி கிடச்சிச்சு. அது ஆண்டின்னு ஒருத்தன்ட்ட இருக்குது. அவன் ஏதோ கேஸில் ஐடாகிறான் போலகுது. நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு காலைல 5:30 மணிக்கு மார்க்கெட்டுக்கு வந்துடு. தம்பி, நான் சொன்ன அமௌண்ட்டு மறந்துடாத. அப்படின்னு அவன் சொன்னான். அவன் ரொம்ப நாளாக தேடிட்டு அந்த துப்பாக்கி அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஃபோன் வச்சுக்கிறீங்களா? எதுக்கு? கொடுங்கண்ணா கொடுங்க சார். இந்தாங்க, இதில் இருந்தால் ஆண்டியும் கால் பண்ணுவோம். பணம் கொண்டு வந்துருக்கீங்களா? இருக்கு சார். நேராக போ, ஒரு முட்டை கிடக்குது, அங்கே நில்லு. ஹலோ, பணம் கொண்டு வந்துக்கிறியா? கொண்டு வந்திருக்கேன் சார். ஹலோ ஹலோ அந்த ஆட்டோவில் போய் ஏறு.
நீ தான் அந்த துப்பாக்கி பாட்டியா? ஆ. பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்துருங்க சார். பாட்டே, கட் ஆகுதுப்பா. வா. இதான் நீ கேட்ட துப்பாக்கி. ஆ. ஒரு புல்லட் குறையுது. யூஸ் பண்ணிட்டேன்ப்பா. வேணா ஒரு 50 ரூபா குறைச்சிக்கலாம். சுடுமா? சுட்டுப்பார், சும்மா சுட்டுப்பார். எல்லாம் நம்ம ஏரியா தான். எதுவும் இல்லைப்பா, போங்க. நான் தான் சும்மா சுட்டு பார்க்க சொன்னேன். நீ சுட்டு பாருப்பா. அவன் அந்த ஆண்டனியை ஷூட் பண்ணிட்டான். ஏன் சுட்டான்? ஏன்னா அவன் தேடினது அந்த துப்பாக்கியா இல்லை, அவனைத்தான். எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் வலியும் கொஞ்சம் வேதனையும் வரும். அந்த வலியும் வேதனையும் தான் பழிவாங்கல் உணர்ச்சி தூண்ட கேட்டலிஸ்ட். You know what is a catalyst? எந்த ஒரு மனுஷனுக்கும் தான் பிறக்கும்போது வாழ்க்கையில் என்ன ஆக போகிறன்னு தெரியாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவன் என்ன ஆக போகிறான்னு தீர்மானிக்குது. பாவம், அவனுக்கு தெரியாது அன்னைக்கு வரைக்கும் அவன் கொலைகாரன் ஆயிடுவான். அவனுக்கு தெரியாது இந்த ஊரில் எத்தனையோ பொண்ணுங்க இருந்தோம் அவங்க அக்காவுக்கு இப்படி நடக்கும். அவனுக்கு தெரியாது சந்தோஷமாக இந்த வாழ்க்கை ஒரு ராத்திரியில் இப்படி ஆகும். டேய், உன்னதான் இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிற? என்னைக்கு அவள் திரும்பி வராளோ அன்னைக்கு வரைக்கும். இல்லை, என்னைக்கு எங்கள் வாழ்க்கையை எப்படி ஆக்கினவங்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லாமே விஷயம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. என்ன பண்ண போலீஸ்கார மாதிரி பேசுறியா? குணா, நேற்று வரைக்கும் என் கூட ஒருத்தி இருந்தா, இப்போ அவ இல்லை. 22 வருஷமாக என் கூட ஒருத்தி இருந்தா, இப்போ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத. எவனோ வந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை நாமளே அழிச்சிக்கலாம். உனக்கும் எனக்கும் மட்டும் புரிஞ்சால் போதுமா? நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போதான் அந்த வலி புரியுது. ஆனால் அதை செஞ்சவங்களுக்கு எப்போ புரியும்? புரியும்டா. அவன் ஷூட் பண்ண புல்லட் ஏதோ 9mm புல்லட் ஈகிள் ரிவால்வர். நீ கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஃபைலில் இருக்குது. சென்னையில் 2 துப்பாக்கி இருக்குது இந்த டைப்பில். ஒன்று எம்எல்ஏ கணபதி கிட்ட, இன்னொன்று 6 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்கு. தொலைஞ்சு போனது தான் மேஜர் கிருஷ்ணனோட கன். அந்த மேஜர் எப்படி? அந்த மேஜர் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். தொலைஞ்சு போன கன்னில் இருந்த பேட்ச் நம்பரும்
அக்காவோட அட்டாப்சிலேருந்து எடுத்த பேட்ச் நம்பர் சேமாக இருக்குது. அதுக்கு என்னோடய ஃபோட்டோ காப்பி. அந்த ஃபோட்டோ காப்பி வச்சு தான் அந்த கண்ணை தேடினான். அந்த கண்ணை கண்டுபிடிச்சான். அந்த கண்ணை வச்சிருந்தவனை சுட்டான். அவனை சுட்டதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்தான். வந்து நடந்ததெல்லாம் அவங்க அக்கா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். டு பி ஃப்ராங்க், நான் ஒருத்தனை சொல்கிற அளவுக்குலாம் தைரியசாலி கிடையாது, அது உனக்கே தெரியும். பட் ஏதோ நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன். ஒரு மனுஷன் அவன் கையில் ஒரு வாட்டி துப்பாக்கி எடுத்துட்டானா, ஒன்று அவன் கொல்றதை கன்டினியூ பண்ண, இல்லை அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா ஒருத்தன் முதல் தடவை துப்பாக்கி எடுத்து சுடும்போது அவன் பின்னாடி 5 துப்பாக்கி இருக்கும். அது அவனுக்கே தெரியாது. அதை நம்மளை கடைசி வரைக்கும் துரத்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா திரும்பி அந்த 5 துப்பாக்கியும் சமாளிக்கணும், இல்லை நம்மளை நாமே அழிச்சிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிருகமாக வாழ்றதை விட ஒரு மனுஷனா சாகிறதே மேல். இந்த 22 வருஷத்தில் இன்னொரு 8 நாள் பிரிஞ்சிருந்திருக்கேன். இனிமேல் இருக்க முடியாது. ஸோ மறுபடியும் ஒன்று பார்க்க வரேன். உங்களோட ஈகிள் துப்பாக்கி பார்த்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒன்லைன்லேருந்து ஒரு நல்லவன் துப்பாக்கி எடுக்கிறதுக்கான காரணம்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப அழகாக அந்த கதையை நீங்கள் கொண்டு போயிருந்தீங்க. நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம் எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்கலாம். அவரோட படம் பார்த்தீங்க, நிறைய அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே சமயத்தில் கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, அவரோட இந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நல்லா கன்வே ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு ஹிம். விஷுவல் வைஸ் இந்த ஃபிலிம்ஸ் நல்லா இருந்தது. அவர் அந்த கூகுளில் இருந்து எடுத்த வேர்ட்ஸ் சொன்னார்ல, அதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கரெக்டாக அந்த ஃப்ளோவோடு கொண்டு போய் அவர் ரிசர்ச் பண்ணி எடுத்ததுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து இந்த டைலாக்ஸ் லிரிக்ஸ்லாம் வந்து நல்லா மேட்சிங்காக இருக்குது. அவர் பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு உண்டான விஷுவல்ஸ் எஃபெக்ட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன பையன் வந்து பேசுகிற டைலாக்ஸ்லாம் வந்து யதார்த்தமாக இருக்குது, நேச்சுரலாக, அதாவது ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக அவன் பேசுகிற மாதிரி. ஒரு மார்க்கெட் பையன் எப்படி மார்க்கெட்டில் வேலை செய்கிறவன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரியே கொண்டு போயிருக்காரு. அது இல்லாமல் அவர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடுத்தது என்ன அப்படிங்கிற சுவாரஸ்யத்தோடு கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த த்ரில்லிங் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காரு. கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரும் இன்னும் நல்லா கொஞ்சம் அந்த ஹீரோ தவிர மற்ற எல்லா கேரக்டரும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது படத்தில். மேபி சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஃபீலிங். நீங்கள் சொல்லுங்கள், படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? முதல்ல ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓவராலாக சூப்பராக ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான லொக்கேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதில் வந்து நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன்ஸில் யூஸ் பண்ணி அந்த ஆம்பியன்ஸ் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இட் வாஸ் குட். டைலாக்ஸ் வாஸ் ஆசம். ஸோ ஸ்டோரி, அவர் எடுத்த அந்த ஒன்லைனர், அதை காட்டின விதம் எல்லாம் நல்லா இருந்தது. காஸ்டிங் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா, காஸ்டிங் மட்டும் தான் கொஞ்சம் வீக்காக இருந்தது, மற்றபடி எல்லாமே பெட்டராக இருந்தது. நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பெட்டராக பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் நல்லா கன்வே ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக படம் சூப்பராக இருந்தது. ஐ மீன் எனக்கு எல்லாத்த விட அந்த நேம் தான் பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஒரு க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிச்சு. இப்படி தான் இருக்கும், ஏதோ ஒரு த்ரில்லராக இருக்கும் அப்படின்றத அந்த நேம்லேயே சொல்லிடுச்சு. மெயினாக என்னென்னா இந்த படத்தை நார்மலாக பார்த்துருந்தா சத்தியமாக யாருக்குமே பிடிச்சிருக்காது. அந்த மியூசிக் தான் அது அப்படியே அந்த மூடை கொண்டு போச்சு. சூப்பராக இருந்தது. யூ கேன் டூ பெட்டர். இட் வாஸ் வெரி குட்.
உங்களோட டைலாக்ஸ் நல்லாயிருக்கு, பிஜிஎம் நல்லாயிருக்கு, மொத்தத்தில் படமே வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் அந்த இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதல் படம் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே நீங்கள் வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட அடுத்த படத்தை நீங்கள் இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட மிக்சட் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்போம். நீ சுட்டு பாருப்பா. உங்களோட சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, உங்களோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் மியூசிக்லி சொல்ல நினச்ச விஷயங்கள் அவங்களுக்கு கன்வே ஆயிருந்தது, சின்ன சின்ன சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எல்லாம் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு நல்ல ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட முதல் ப்ரொஃபஷனல் ஷார்ட் ஃபிலிம் புதியகம் தயாரித்து வழங்குற இந்த படத்துக்கு நல்ல ஹானர் தான் கிடச்சிருக்கு. சின்ன சின்ன சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அடுத்து இன்னொரு படம் ரொம்ப நல்ல படத்தோடு சந்திப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்.